வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்றைக்கு விருச்சிக லக்னத்தோட பொது பலன்களை பற்றி சொல்கிறேன். இவங்க செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்க புரிஞ்சு கொள்ள முடியாத மர்ம நபர்களாக இருப்பாங்க. வைராகியம் மிகுந்தவர்கள். முருகன் அருள் உண்டு. வீட்டில் சின்னதாக வேல் வச்சு கும்பிட்டா இவங்களுக்கு நல்லது. சன்னியாசி யோகம் பெற்றவர்களும் இவங்க தான். இவங்களுடைய பேச்சு தேள் கொட்டுற மாதிரி இருக்கும். அதீத சுயநலக்காரர்கள். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுப்பாங்க. கடுமையான உழைப்பாளிகள். குடும்ப பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கேது உச்சம் பெறுறதுனால ஞான மார்க்கத்துலேயும் செல்வாங்க. ராகுவும் உச்சம் பெறுவதனால பிரம்மாண்டமான ஆசைகளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமான பேச்சாற்றல் இருக்கும். சில சமயம் நகைச்சுவையாகவும் பேசுவாங்க. சில சமயம் கோபத்தில் பிறரின் மனதை காயப்படுத்தியும் விடுவாங்க. இவர்களுடைய திருமணம் காதல் திருமணமாக இருக்கும் அல்லது உறவு முறையில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்வாங்க. இவர்களுடைய குழந்தைகள் அழகானவர்களாகவும் அறிவானவர்களாகவும் இருப்பாங்க. அரசு சம்பந்தமான துறைகளில் இவங்க ஆதாயமும் அடைவாங்க. இவங்களில் நிறைய பேருக்கு அமானுஷ்ய சக்தி இருக்கும். என்ன அது நடக்க போகுது முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். கோவப்பட்டு பேசிட்டாங்கன்னா வாக்கு பலிதமும் இருக்கும். விபத்து கண்டம் இதிலெல்லாம் தப்பிச்சவங்க இவங்க தான். இவங்களுக்கு வாழ்க்கையில் திடீர்னு யோகம் வரும். திடீர்னு கஷ்டம் வரும். எப்போன்னு சொல்ல முடியாது. பொதுவாக உடல்நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். இவங்களுக்கு தாயார் மேலே பெருசாக ஈடுபாடு இருக்காதுங்க. ஆனால் தாயாரின் மூலம் வருமானம் கிட்டும். பெரும்பாலும் மருத்துவர்கள், அட்வொகேட்டு, போலீஸ் எல்லாமே செவ்வாயில் உச்சம் பெற்ற இந்த விருச்சிக லக்னக்காரவங்க தான். அதே நேரத்தில் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளாவது தலைமுறைவான வாழ்க்கை இவங்க வாடுவாங்க. லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு மேலெல்லாம் இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதிகமாக பணம் சேர்த்து வைப்பாங்க. இருந்தாலும் அது மேலேயும் ஒரு பிடிப்பு இருக்காது. வயசான காலத்தில் நிறைய தானம் தர்மம்னு பண்ணுவாங்க. கையில் நிறைய காசு வச்சு. இவங்கெல்லாம் அடிக்கடி திருச்செந்தூர் போய் செந்தில் ஆண்டவரை கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இவங்களோட ராசியான நிறம் சிவப்பு. இவங்களுடைய ராசிகள் பவளமாகும். நன்றி. வணக்கம்.